ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லியிருந்தேன். ஃபுட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணேன், அதை ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு நின்றும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அது ஹீட்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். ஸோ ஹீட்னால தான் இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து ஹீட் பண்ணி அப்படியே குடிக்கிறது. நீங்கள் வந்து வெறும்னே கூட நைட்டு ஊற வச்சு அப்படியே அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், அந்த வெந்தயத்தை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்லாம். அது ரொம்ப ஹெல்த்தி. சுகரையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். பிசிஓடி இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு வெந்தயத்தை ட்ரை பண்ணுங்க. நைட்டு ஊற வச்சு அதை வந்து காலையில் தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லாமல் அந்த வெந்தயத்தையும் அப்படியே சேர்த்து கடிச்சு சாப்பிடுங்க. பிசிஓடிஸ் கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நான் வந்து பழைய சாதம் வந்து எடுத்துக்கிட்டேன். பழைய சாதம் நான் வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுவுமே ரொம்ப குளிர்ச்சி. நைட்டு பழைய சாதம் எப்போவுமே மிந்துச்சு அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஊற்றி போட்டு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தயிர் ஊற்றி நல்லா அடித்து குடிச்சிருவோம். ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. மில்லட் தோசை நான் ஏன் மாறினேன் அப்படின்னா ஆக்சுவலி எங்கள் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஒயிட் ஐட்டம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுலேயுமே வந்து நிறைய சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒயிட் ஐட்டம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து காலையிலையும் நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி, மில்லட் தோசை, மில்லட் இட்லி அந்த மாதிரி சொல்லி நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மதியம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரைஸ்மே கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஒரு வேளையாவது கார்போஹைட்ரேட் சேரணும் அப்படின்றதுக்காக அதை நான் எடுத்துக்கிட்டோம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாக்காய், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து நான் வந்து பிசிஓடிஎஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால எங்கள் டாக்டர் வந்து எனக்கு மெட்ஃபார்மின் கொடுத்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் நான் போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி கேர்னஸாக வந்தது. ஸோ நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணிச்சோ இல்லையோ என்ன வந்து லோ சுகர் ஆக்கி அதை இது பண்ணிச்சு. ஸோ அதனால நான் டாக்டர்கிட்ட சொல்லி நான் மெட்ஃபார்மின் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு இனிமேட் வந்து ஃபுட்ஸில் வந்து இது பண்ணுங்க, நான் என்ன ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் நீங்கள் வந்து ஒயிட் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது விட்டமின் சி ஃபுட்ஸ் அப்படிலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ விட்டமின் சி ஃபுட் அப்படின்னு